ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th சமச்சீர் கிளாஸு. அதாவது சமச்சீர் சிலபஸில் மேக்ஸில் வந்து என்ன பார்க்க போறோம்னா 3 தேரம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 3 தேரம் என்னென்னா, இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேரம். ஒன்று வந்து ஆங்கிள் பைசெக்டார் தேரம். இன்னொன்று வந்து பிபிடி தேரம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா தேல்ஸ் தேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து 2வது தேரம். 3வது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பித்தாகோரஸ் தேரம் பார்க்க போகிறோம். இது 3ம் இப்போ வந்து நிறைய பேர் புக்கில் இந்த தேரம் இருக்கும், நீங்கள் புக்லேயே படிப்பீங்க. பட் ஆனால் புக்கில் படித்தது அது ஒரு டேப்லெட் காலம்லாம் இருக்கும், அதை எப்படி எழுதணும்னு தெரியாது. ஸ்டேட்மெண்ட் எழுதுவாங்க, புக்கில் படிக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க, அந்த டேப்லெட் கலமை போடுவாங்க. அது உங்களுக்கு கான்செப்டாகவும் புரியாது. அதே மாதிரி எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல் மார்க் வருமானது கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த தேரம் எப்படி எழுதணும்னா, தேரம்னோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, தேரம்னா அந்த தேல்ஸ் தேரம் அப்படின்றது என்ன மீனிங் அதை எழுதணும். அதுக்கப்புறம் கிவன் எழுதி அந்த கிவனில் என்னென்னலாம் கொடுத்து நம்ம எப்படிலாம் ப்ரூவ் பண்ண போகிறோம், இந்த எதை ப்ரூவ் பண்ண போகிறோன்றது எழுதணும். அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் எழுதணும். அப்புறமா ஃபைனலாக தான் ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரியே ஒரு டயக்ராமும் இருக்கணும். இது 3ம் இருந்தால் மட்டும்தான் அந்த தியரமில் நம்மளால் ஒரு ஃபுல் மார்க்கு கன்சிடர் பண்ண முடியும். அந்த ஃபுல் மார்க் அதில் எடுக்கிறப்போ நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், தியரம்ன்றது மாறாது. ஸோ இதை படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப மெயினானது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த தியரமில் ஃபஸ்ட்டு தியரமான இந்த ஆங்கிள் பைசெக்டார் தியரமை பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஆங்கிள் பைசெக்டார் தியரமை பார்க்கலாம். ஓகே, இப்படிதான் கேட்பாங்க. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்னு கொடுப்பாங்க. ஆரை வந்து என்ன போடுவாங்கன்னா, ப்ரூவ் தட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஓகே, இப்படிதான் வந்து கேட்பாங்க. இப்படி கொடுத்துட்டு உங்களை இது பண்ண சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தியரமுக்கு மெயினானதே வந்து என்னன்னா ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அவங்களே ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூவ்னு தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரூவ்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அதை எழுதணும். அதை நீங்கள் தெளிவாக மக்கப் பண்ணாமல் கான்செப்ட் ரீதியாக புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த ஆங்கிள் பைசெக்டார் தியரமுக்கான ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். த இன்டர்னல் பைசெக்டார். ஃபஸ்ட்டு இது எல்லாமே என்ன பண்ணிருப்போம், நம்ம இங்கே ஒரு தியரி மாதிரி இருக்கும், அதை நல்லா 3 வாட்டி 4 வாட்டி மக்கப் மாதிரி சொல்லி பார்ப்போம். சொல்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், அது மனப்பாடம் ஆகிடும். பட் ஆனால் அதோட கான்செப்டும் புரியாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு +1 +2ல் நீங்கள் போயிட்டு மேக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இது கண்டிப்பாக மறந்து போயிடும். நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கான்செப்டாக படிச்சிருக்கப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா இது மறக்கவே மறக்காது. ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த கான்செப்டை படிக்கலாம் முதல்ல அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் எழுதிடுறேன், இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ தெளிவாக புரியும். அதே மாதிரி இது எது கூட கம்பேர் பண்ணி நம்ம படிக்கணும்னா அவங்க கொடுத்துருக்க டயக்ராம் வச்சு தான் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நான் எழுதிட்டு டயக்ராமாக வரைஞ்சிட்றேன். அதை வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரியும். டைம்
ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்க. ஸ்டேட்மெண்ட்றப்ப த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள். ஓகே, ஒரு ஆங்கிளோட இன்டர்னல் பைசெக்டார். அது என்ன ஆங்கிள்? ஆஃப் அ ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து இன்டர்னல் பைசெக்டார் டிவைட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸை டிவைட் பண்ணுது இன்டர்னலி, உள்ள, அதாவது இன்டர்னல்னா உள்ள, இந்த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த கண்டெய்னிங் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ என்ன சொல்றதுன்னா, உள்ள ரிவேஷன் இது பண்றப்போ, டிவைட் பண்றப்போ அதோட ரேஷியோ, அதாவது ரேஷியோனா ஒரு இந்த இது இவ்வளோ இருந்தா இது இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஷேர் மாதிரி, ஒரு பங்கு மாதிரி சொல்றது வந்து ரேஷியோ. ரேஷியோ வந்து அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஆங்கிளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டயக்ராம் இங்கே நம்ம சைடில் கண்டிப்பாக ஒரு டயக்ராம் பண்ணிக்கணும். ஒரு ட்ரையாங்கிள், ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் ஏபிசி இது இருக்கு, ஏபிசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஏன்ற இன்டர்னல் ஆங்கிளில், அதாவது அவங்க சொன்ன மாதிரி ஏன்ற இன்டர்னலில் ஒரு ட்ரையாங்கிளில், ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் ஏன்ற ஆங்கிளில் நான் என்ன பண்ணுறேன், இன்டர்னல் பைசெக்டாராக பண்ணுறேன். இன்டர்னல் பைசெக்டாராக பண்ணுறப்போ ஓகே, இது வரைக்கும் வந்துட்டு இதுக்கு மேலே என்னன்னா டாட் 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 டாட்டா வரும். ஏன்ற இந்த ஆங்கிள் இன்டர்னல் பைசெக்டாரை நான் டிவைட் பண்ணுறப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கிறது எனக்கு பிசி, இந்த இது வந்து இன்டர்னல் ரேஷியோவாக எனக்கு என்ன ஆகுதுன்னா, கரஸ்பாண்டிங் சைடு வந்து என்ன ஆகுதுன்னா ரேஷியோவாக டிவைட் ஆகுது. சரியா, இன்டர்னலாக எனக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து எனக்கு டிவைட் ஆகுது, ஆப்போசிட் சைட்ஸும் எனக்கு இதாகுது. அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ், ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட் கண்டெய்னிங் த சேம் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரஸ்பாண்டிங் சைட், அதாவது இந்த இ இருக்கு பார்த்தீங்களா, இந்த இ வந்து சேம் ஆங்கிளாக இருக்கும். ஏடிஎனை எக்ஸ்டெண்ட் பண்ணி, இதான் டி, ஏடிஎனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இயோட ஆங்கிள் எனக்கு சேம் ஆங்கிளாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணுறப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா, இதை ஏன் இப்படி பண்ணு, ஃபஸ்ட்டு இதில் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபி இருக்குல்ல, இந்த ஏபி டிவைடட் பை ஏசி, இந்த ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை சிடி. சரிங்களா, இந்த ரெண்டு ஆங்கிள் என்னன்னா இன்டர்னல் ஆங்கிளாக நான் பைசெக்ட் பண்ணுறப்போ எனக்கு இதோட கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இதுதான். என்னோட இன்டர்னல் ஆங்கிளாக நான் பைசெக்ட் பண்ணுறப்போ இந்த ரெண்டு ஆங்கிளோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, நான் பைசெக்ட் பண்ணேன் பார்த்தீங்களா இந்த ஆங்கிள், அதாவது இந்த பிசின்ற ஆங்கிளை பிரித்தேன் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து இந்த இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் இதை இப்படி எழுதணும்னா இப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, ஏபி டிவைடட் பை ஏசி, அதாவது இந்த ரெண்டு ஆங்கிள், ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு, இப்போ ஒரு ட்ரையாங்கிள்னா இந்த ரெண்டு பெரிய ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு பெரிய ட்ரையாங்கிள் டிவைடட் பை ஈக்குவல் டு, இதை டிவைடட் பண்ணால் ஒரு ரேஷியோ வரும் எனக்கு, அந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் ஒன்றா இருக்கும், அதாவது பிடி டிவைடட் பை சிடி அப்படின்றது. நீங்கள் கேட்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து இப்போ என்ன புரியும்னா, கான்செப்ட் என்ன புரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி வந்து இது பெருசு இது சிறுசு இது ரெண்டும் எப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து அளவை சொல்லலை, இந்த மெஷர்மெண்ட் சொல்லலை ஈக்குவலாக இருக்கும்ன்ட்டு, ரேஷியோ தான் ஈக்குவலாக இருக்கும், அதாவது டிவைட் பண்ணால் வர ரேஷியோ தான் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 20/10 இருந்தாலும் 10/20 இருந்தாலும் கேன்சல் பண்ணால் 1/2 தான் வரும். 5/10 இருந்தாலும் கேன்சல் பண்ணாலும் 1/2 தான் வரும். அப்போ அது ரெண்டுமே ஈக்குவல் தானே. இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போது 10/20 இருக்கு, இதுவும் 5/10 இருக்கு, இதுவும் நான் ஈக்குவல்னு சொல்கிறேன். அது எப்படி இது 10/20 இருக்கு, இங்கே 5/20 இருக்கு, சில இது ரொம்ப சிம்பிள் தான், நிறையா பேருக்கு இதெல்லாமா புரியாமல் இருக்கும்னு கேட்பீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கும், அவங்களுக்கு புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரேஷியோ தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷியோ தான் ஈக்குவலாக இருக்கும்னா இதுதான் அர்த்தம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தா 10/20 கேன்சல் பண்ணால் 1 10 டேபிள்ஸில் 2
2 times are 20, 10 ones are 10, 10 twos are 20, 1/2. அதே மாதிரி 5 டேபிள்ஸ் இருக்காருன்னா 5 ones are 5, 5 twos are 10. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தான், 1/2 1/2 தான். இதை மாதிரி தான் இங்கே வந்து ரேஷியோ தான் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ண போகிறது ரேஷியோ தான். அப்போ ரேஷியோன்றப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம, இது உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, இப்போ இது புரிஞ்சிச்சு. இதை நம்ம எந்த வழியில் நம்ம ப்ரூவ் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிடலாம், ப்ரூஃப்லாம் எழுதணும். ஒரே நிமிஷம். ஓகே ஓகே இப்போ வந்து கிவன் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க இதை வச்சு, இந்த டயக்ராம் வச்சு நம்ம பார்க்குறப்போ அவங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஏடி வந்து ஒரு இன்டர்னல் பைசெக்டார், அதாவது ஒரு ஆங்கிளை கரெக்டாக பாதியாக பிரித்தா அது பேர் பைசெக்டார். ஓகேங்களா? இப்போ இந்த ஆங்கிள் ஒரு 40 டிகிரி இருக்குன்னா இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 20ன்னு பிரிக்கணும், அதுதான் பைசெக்டார். அந்த மாதிரி வந்து இன்டர்னல் பைசெக்டார் வந்து பிரிச்சிருக்கு ஏடின்றத, இன்டர்னல் பைசெக்டார். ஓகே, இதுதான் வந்து கிவன். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டு, நெக்ஸ்ட் கிவன். அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், அது டு ப்ரூவ், இது எழுதணும். இது என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், அங்கே நம்ம போட்டது தான். அதாவது வெளியில் இருக்க ஏபி பை ஏசின்ற ஆங்கிள் ரேஷியோ வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பிடி பை சிடி, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டயக்ராமை வரைஞ்சிருக்கோம். இந்த டயக்ராம் வரைஞ்ச டயக்ராமை பற்றி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம எழுதணும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா அப்படியே நோட்ஸ் மாதிரி எடுத்து சைடில் எழுதிக்கோங்க. இப்போ ஓகே, இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா சி கன்ஸ்ட்ரக்ஷன்னா ட்ரையாங்கிள் வரைக்கும் தான் அவங்க கொடுத்துருந்ததே. ஒரு ட்ரையாங்கிள் ஆங்கிள் பைசெக்ட் ஆகுதா சொல்லியிருக்காங்க. அந்த டாட்டட் லைன்லாம் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஸோ அதெல்லாம் எப்படி என்னன்னா, ட்ரா சி parallel to AB. கரெக்டாக வந்து சின்றத ஏபிக்கு பேரலாக வரைஞ்சிருக்கும். அதாவது இந்த இடத்துல பாருங்க, இந்த சின்றத ஏபி இந்த லைனுக்கு பேரலாக இருக்கும். இப்போ இந்த லைனும் பேரலல் தானே, பேரலாக வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி இந்த டயக்ராமில் பாருங்கள், டி வரைக்கும் அந்த ஆங்கிளை இ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம தான் அதிகமாக இருக்கோம். ஸோ எக்ஸ்டெண்ட் ஏடி டு இ. ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகே, இதை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பார்ட். இவ்வளோ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், நம்மளா பண்ணது ட்ரையாங்கிள்லேருந்து. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப், அதாவது டு ப்ரூவ்னு சொல்லிட்டோம். ஸோ ப்ரூஃப் பண்ணோம்ல, ப்ரூஃப் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரூஃப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஏபிடின்ற ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த இடம், இந்த பார்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகேங்களா? இந்த பார்ட்டில் சிமிலர் டு அந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் டு, இந்த சிம்பிள் போட்டால் சிமிலர்னு அர்த்தம், சிமிலர் டு இசிடி, இசிடிக்கு சிமிலர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இசிடின்றது இந்த பார்ட், இசிடி இந்த ட்ரையாங்கிள், இசிடி இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சிமிலர்னு சொல்கிறோம். சாரி, ஈக்குவல் கிடையாது, சிமிலர். இப்போ நிறையா பேருக்கு டவுட் இருக்கும், சிமிலர்னா என்ன, சேம்னா என்ன? சிமிலர்னா என்ன அப்படின்னா ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரின்றப்போ அதே அளவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே மாதிரி அப்படின்னா வந்து இப்போ உங்களை மாதிரியே ஒருத்தங்க இருக்காங்க,
அப்படியே டிட்டோவா உங்க கண்ணு நீங்களும் அவங்களும் ஒரே ஹைட்ல இருக்கீங்க, ஒரே கண்ணு, ஒரே சைஸு, ஒரே மாதிரி இருக்கீங்க, ஒரே வெயிட்டு, பேசுறது பார்க்கறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க 2 பேர் சேம். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்க அப்பாவோட கண்ணு உங்களோட இருக்கும், உங்க அப்பாவோட மூக்கு உங்களுக்கு இருக்கும். ஆனா உங்க அப்பாவோட ஹைட் இருக்குமா, வெயிட் இருக்குமா? இருக்காது. அப்ப நீயும் உங்க அப்பாவும் சிமிலர் தானே தவிர உங்க அப்பாவும் நீயும் சேம் கிடையாது, ஒரே மாதிரி கிடையாது. இப்ப இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இங்க 2ன்னு இருக்கு மெஷர்மெண்ட், இங்க வந்து 4ன்னு இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ இங்க 2ன்னு இருக்கு, இங்க 4ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 4ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு 5ன்னு இருக்குன்னா இங்க 10ன்னு இருக்கு. இங்க ஒரு 10ன்னு இருக்குன்னா இங்க 20ன்னு இருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்றேன். ஏன் வந்து சிமிலர்னு சொல்றேன்னா இதோட அளவும் கரெக்டா வரும். ஏன்னா இங்க 2ன்னு இருக்கிறது இங்க அது 2 into 2வா மாறி 4ன்னு இருக்கு. இங்க 10 இருக்குது 10 into 2வா மாறி இங்க 20ன்னு இருக்கு. இங்க 5ன்னு இருக்கிறது 5 into 2வா மாறி இங்க 10 இருக்கு. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்டும் இந்த ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்டும் ஒரே இதுதான். ஆனா என்னன்னா இதுக்கு இது டபுள் ஆகி கொஞ்சம் மெஷர்மெண்ட் பெருசா இருக்கே தவிர ரேஷியோ படி பார்த்தா இது மூணுமே இந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இந்த ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்ட்டு. இந்த சிமிலாரிட்டி நிறைய விஷயத்துல கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி அளவு வச்சு சொல்றதை விட ஒன்று ஆங்கிளை வச்சு சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து சைடை வச்சு சொல்லுவாங்க, சைடோட மெஷர்மெண்ட் வச்சு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதை வச்சுலாம் சொல்லுவாங்க. இது பேர் தான் வந்து என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா ஏஏ சிமிலாரிட்டின்னு சொல்லுவாங்க, அப்புறமா ஏஎஸ் இந்த மாதிரிலாம் சிமிலாரிட்டி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இது வரைக்கும் உங்களுக்கு சிமிலாரிட்டி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, ஸோ அவங்களுக்காக சொன்னது. ஓகே இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர். இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொன்னப்போ இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரையாங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா எது பேரலல் பார்த்தீங்கன்னா இந்த ஏபியும் சிஇயும் பேரலல். இந்த 2 ட்ரையாங்கிளுமே ஏபி பார்ட்டும் சிஇ பார்ட்டும் பேரலல். ஓகே, கொஞ்ச நேரம் வந்து அந்த ட்ரையாங்கிளை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி இங்க இருந்து வச்சுப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கரெக்டா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பார்ட்ல வந்து ஏபின்ற லைனும் சிஇன்ற லைனும் பேரலல். ஸோ அதையும் எழுதிக்கும். ஏபி இஸ் பேரலல் டு சிஇ. ஓகே, இதையும் எழுதிட்டாச்சு. ஓகே, இதை வச்சு பார்க்குறப்போ நம்ம இதில் என்னன்னா வேற என்ன ஆங்கிள் ஏதாவது ஈக்குவலாக இருக்குமான்னு பார்த்தா ஆல்டர்னேட் ஆங்கிள். அப்போது இது ரெண்டும் பேரலல், அதாவது இந்த லைனும் பேரலல், இந்த லைனும் பேரலல், இந்த லைனும் பேரலாக இருக்கப்போ நடுவில் ஒரு லைன் வந்து இன்டர்னலாக இப்படி பைசெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, இன்டர்னலாக இப்படி பைசெக்ட் பண்ணால் என்ன மீனிங்னா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பார்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ், இந்த பார்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, அப்போ அது ஈக்குவல் அப்படின்னா அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஏபி அண்ட் சி இஸ் பேரலல், தேர்ஃபோர் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல். அது என்ன ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல்? அது என்னது ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல்ன்றதை எழுதணும். ஸோ ஓகே, நான் முன்னாடி எழுதிடுறேன். ஏபி பேரலல் டு சிஇ, ஆல்டர்னேட் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிஏஇ, ஆங்கிள் டிஏஇ கமா ஆங்கிள் சிஇடி.
ஈக்குவல். இதில் ஏ ஆங்கிளும் ஆங்கிள் டி கரெக்டாக எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் நடுவில் வரணும் உங்களுக்கு. இப்போ ஏன்றது தான் எனக்கு ஏவும் ஈயும் தான் ஈக்குவல், அதனால தான் ஆங்கிள் டிஏஇ ஆங்கிள் சிஇடின்னு போட்டிருக்கேன். இது ரெண்டும் வந்து ஈக்குவல். ஓகேங்களா? சாரி, டிஏஇ இல்லை, டிஏபி. ஆங்கிள் டிஏபியும் ஆங்கிள் சிஇடியும் ஈக்குவல், ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இது ஒரு லைன் எழுதியாச்சு. இதுலேருந்து என்னன்னா ஒரு ஆங்கிள் நம்ம சிமிலராக இருக்கு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏசிஇ. அதாவது இப்போ வந்து எந்த ட்ரையாங்கிள் பார்த்துருவோம்னா இந்த ட்ரையாங்கிள் ஏஏசிஇ, இந்த ட்ரையாங்கிளை பார்த்துருவோம். இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நீங்கள் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏசியில் பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஏசின்றது ஐசோசெலஸ். ஐசோசெலஸ்னால் வந்து என்னென்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறது ஐசோசெலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலாக இருக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஐசோசெலஸ்ன்னு எழுதிக்குங்க. ஐசோசெலஸ். ஓகே, ஐசோசெலஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ஐசோசெலஸ்ன்றதால ஆங்கிள் சிஏஇயும் ஆங்கிள் சிஇஏவும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஆங்கிள் சிஏஇ, அதாவது இந்த பார்ட் ஆங்கிள் சிஏஇ ஆங்கிள் சிஇஏ, இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏயும் ஈகும் ஈக்குவல், அதனால தானே ஐசோசெலஸ். ஸோ ஐசோசெலஸ்ன்னு சொல்கிறப்பையும் உங்களுக்கு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு தெரியும். அப்போது ஆங்கிள் சிஏஇயும் ஈக்குவல் டு, இந்த இடத்துல மேலே நம்ம கமாண்ட் போட்டோம், ஈக்குவல்னு போட்டிருக்கணும். ஆங்கிள் சிஏஇயும் ஆங்கிள் சிஇஏவும் ஈக்குவல். ஓகே, அப்படி பார்த்தா அப்போ ஏசி ஈக்குவல் டு சிஇ. இது இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னா அப்போ ஏசியும் சிஇயும் ஈக்குவல் தானே. ஸோ ஏசியும் சிஇயும் ஈக்குவல். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அப்போது இதை நம்ம எதை படி ப்ரூவ் பண்ணுறோம்னா ரெண்டு ஆங்கிளை ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டி, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்ல. ஸோ ஏஏ ஆங்கிள் சிமிலாரிட்டி triangle ABD triangle ABD வந்து எதுக்கு சிமிலர்? triangle ECD, triangle ECD க்கு சிமிலர். triangle ABD வந்து triangle ECD, அதாவது ABD க்கு triangle ECD சிமிலர். ரெண்டு ஆங்கிளை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ரெண்டு ஆங்கிளை ப்ரூவ் பண்ணதால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னா ஏபி பை, ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னா ஏபி பை சிஇ ஈக்குவல் டு அதாவது அந்த ரெண்டு பேரலல் லைன்ஸ் மேலே கீழே அது ஈக்குவல் டு பிடி பை சிடி. அதான் இந்த பார்ட் ஏபி பை சி ஈக்குவல் டு பிடி பை சிடி. இந்த பார்ட்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்னா அப்போ இது பை இது ஈக்குவல் டு இது பை இது ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம தான் சிமிலர்னு முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. ஸோ அப்போ இது பை இது ஈக்குவல் டு ஈக்குவல். அப்படி பார்க்குறப்போ ஏபி பை சிஇ ஆல்ரெடி மேலே என்ன பண்ணுறோம், ஏசி ஈக்குவல் டு சிஇன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டிருக்கோம் பாருங்க. அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா சிஇ வர இடத்துல ஏசி போட்டுக்கிறோம். அதாவது இந்த சிஇ வர இடத்துல ஏசின்னு போட்டுக்கிறோம். இங்கே பண்ணுறோம் பாருங்க.
ஏசி ஈக்குவல் டு சின்னு போட்டிருக்கோமா, அப்போ சி வர இடத்துல ஏசின்னு போட்டோம்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடச்சிரும். ஏபி பை ஏசி ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ இல்லை உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டாக இருக்குமோ எது வேணாலும் எழுதிக்கோங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட், அவ்வளோதான். இதுதான் வந்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இப்போ டயக்ராமை திருப்பி நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஃப்ரண்ட்லேயே தூக்கிட்டு போய் வச்சிடலாம் கரெக்டாக. இந்த இடத்துல இருந்து ஆமாம், ஓகே. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு தெளிவான ஆங்கிள் பைசெக்டார் தியரம். கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்கும், அது மட்டும் இது பண்ணிக்கோங்க. மற்றபடி கான்செப்ட்லாம் பக்காவாக இருக்கும். இதுதான் வந்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இதில் இப்படி தான் எழுதணும். ஸ்டேட்மெண்ட்டு, கிவனு, டு ப்ரூவ், கன்ஸ்ட்ரக்ஷனு, ப்ரூஃப் எடுத்துகிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு, டயக்ராம் இருக்கணும். இப்போ இப்படி எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆஃப் 5 மார்க் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி எழுதிருந்தீங்க அப்படின்னா இப்போ இப்படி புக்கில் அந்த டேப்லர் காலம் போட்டு அந்த கான்செப்ட் பார்க்குறது பதிலாக இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு முன்னாடி பின்னாடி கரெக்ஷன் பண்ணுறப்போ ஒரு சில பேர் புக்கில் எழுதுறாங்க அப்படின்னா அவங்கள கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கப்போ கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல் மார்க் வர்றது வாய்ப்பு இருக்குது. என்ன பார்த்து எழுதுன மாதிரி இருக்கும், இல்லை இன்னும் ஒரே மாதிரி எல்லாரும் எழுதிக்காங்கன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி எழுதுகிறப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஒரு சில ஸ்கூலில் இதே மாதிரி கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது, அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஸ்கூலில் வந்து புக்கை வச்சு டேப்லர் கலம் படிக்க வச்சாங்கன்னா இதை பார்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி மாடல் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் தியரம் என்ன பார்க்கலாம், தேல்ஸ் தியரம். தேல்ஸ் தியரம் பார்க்கலாம். தேல்ஸ் தியரம்ன்றது பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம், அதாவது பிபிடி தியரம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிபிடி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம். ஓகே, இந்த தியரமா ப்ரூவ் பண்ண போறேன். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தேல்ஸ் தியரம். இந்த தேல்ஸ் தியரமுக்கு வந்து அதே மாதிரி தான் இப்போ நம்ம பிபிடி தியரம் பார்த்தோம்ல, அதே பேட்டர்ன் தான். அதுக்கு வந்து என்னென்னலாம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுலேயும் வந்து ஸ்டேட்மெண்ட். நம்ம எழுதுனா இந்த சிஸ்டம்ல ஏதோ அழகாக வர மாதிரி ஏதாவது இருக்கா ஆப்ஷன் தான் பார்க்கணும். சும்மா எக்ஸாம்பிள் எழுதி பார்ப்போம். இருக்கே, இதையே நம்ம பண்ணலாமே. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். எழுதுனா ஆடுறது இருக்கு, இது எப்படின்னு நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரேன். இந்த கிளாஸ் ஹேண்ட் ரைட்டிங்லேயே பார்க்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட்றது என்ன, a straight line தேல்ஸ் தியரம். a straight line drawn parallel to a
side of a triangle. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நான் என்ன பண்றேன், ட்ரையாங்கிளுக்கு பேரலா வர மாதிரி ஒரு சைட்ல நான் வரைகிறேன். சைடு ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிளோட பேஸுக்கு பேரலா வர மாதிரி நான் வரைகிறேன். அது என்ன பண்ணுதுன்னா இன்டராக்டிங் பண்ணுது. இன்டராக்டிங் த அதர் டூ சைட்ஸ். ஓகே, அது என்ன பண்ணுதுன்னா டிவைட்ஸ் the sides in the same ratio. அப்படி டிவைட் பண்றப்ப ரெண்டு சைடை வந்து டிவைட் பண்றப்போ அந்த சைடு வந்து ரெண்டு சைடுன்றது டிவைட் பண்ணா 4 சைட்ஸா மாறிடும். அப்போ ஒரு சைடை டிவைட் பண்ணீங்கன்னா இது பை இது ஈக்குவல் டு இது பை இது அப்படின்னு வரும். அதாவது இப்போ ஒரு சைட்ல மேல இருக்கிறது டிவைடட் பை கீழே இருக்கிறது போட்டா இந்த சைட்ல இருக்கிறது மேல இருக்கிறது டிவைடட் பை இந்த சைட்ல இருக்கிறது கீழே இருக்கிறது அப்படின்னு வரும். இப்போ சொல்ற பார்த்து ஏதோ காமெடியா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் தெளிவா சொல்றேன். இப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் நான் என்ன பண்ணிட்டேன், இங்க ஒரு லைனை வரைஞ்சிட்டேன். இந்த லைன் வந்து இந்த கீழே இருக்க, இப்போ இது ஏபிடி ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க, ஏபிசி ட்ரையாங்கிள். ஏபிசி இந்த ஏபிசி ட்ரையாங்கிள்ல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், டிஇ அப்படின்ட்டு இங்க ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பேரலல், டின்ற லைன் பேரலல் பிசிக்கு ஒரு பேரலல். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் drawn parallel to a side of a triangle interacting the other two sides, அதாவது dividing the same ratio. அப்ப இதுலேருந்து என்னன்னா இந்த ஏடி, அதாவது இது பை டிவைட் பண்றப்போ பேரலா டிவைட் பண்ணிச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிள இந்த சைடோட ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கும். அதாவது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுதான் வந்து பிபிடி தியரம். அதாவது பேசிக்கா ப்ரொபோஷனல்னா தனித்தனியா பிரிக்கிறது, ப்ரொபோஷனா பிரிச்சு தரது தியரம். அதாவது ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி இப்படின்னு நான் பிரிச்சு கொடுக்க போறேன். இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து பிபிடி தியரத்தோட கான்செப்ட். இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான தியரம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஓகே, இந்த டயக்ராமே நம்ம வச்சுக்கோம். ஓகே, அதே மாதிரி இதுல இப்போ இது டிவைட் ஆச்சு, இந்த ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா பேரலல் லைன். அப்போ இது வந்து பேரலல் லைன் தானே, இது பேரலல் லைன். அப்போ பேரலல் லைன் ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி தானே. இன்டர்செக்ட் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஆங்கிளும் ஈக்குவல் தானே, இன்டர்னல் பைசெக்டார் படி. அதே மாதிரி இது பேரலல்னா இந்த பக்கம் ஒரே மாதிரி பேரலல் இதாகுதுல்ல, அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த ஆங்கிளும் ஈக்குவலா, இது நம்மளுக்கு தெரியும். ஓகே, கிவன். இப்போ அடுத்து என்ன எழுதும், கிவன் எழுதும். கிவன் என்ன இருக்கு, கிவன்ல மூஞ்சி தெரியணுமா, நான் இங்க நவுந்து போய் எழுதுற வாட்டமா இருக்கப்போ ஃபேஸ் கொஞ்சம் தெரியாது, அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிவன்ல என்னென்னலாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா டி இஸ் அ பாயிண்ட், டி வந்து ஒரு பாயிண்ட் ஆன் ஏபி and E is a point on
ஏசி. டின்றது ஒரு பாயிண்ட் ஏபியில், இன்றது ஒரு பாயிண்ட் இசியில். அதாவது ஏபின்றதுல இந்த டின்றது ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி ஏசின்றது ஒரு பாயிண்ட்டு. அதுலேருந்து நான் கோடு கிட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா அது பேரலாக மாறிடும். அது பேரலாக மாறிச்சுன்னா அப்போது அதில் வந்து பைசெக்ட் பண்ணுறப்போ இந்த ரெண்டு தியரமும் ஈக்குவலாக இருக்கும். 3 வேறு. ஓகே, இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ட்டு டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து முன்னாடியே பார்த்தது தான் ப்ரூவ். AD divided by DB equal to AE divided by EC. ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இதில் வந்து இந்த ட்ரையாங்கிளில் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்? ரொம்ப ஹேண்ட்ரைட்டிங் மோசமாக இருக்கும். ஒரு நிமிஷம், கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி உட்காந்து தான் எழுதணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிடுவோம்னா, அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லைன் பேரலாக வரைஞ்சிருக்கும். அந்த லைன் என்ன? டிஇ. டிஇன்ற லைனை நம்ம பேரலாக என்ன பண்ணுறோம்? ட்ரா எ லைனு டிஇ பேரலாக. எதுக்கு பேரலாக? பிசிக்கு பேரலாக வரைஞ்சிருக்கும். அவ்வளோதான், அது மட்டும் தான் பண்ணுறோம் ட்ரையாங்கிளில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டு. நெக்ஸ்ட் வேற என்ன? ப்ரூஃப். இந்த டேப்ன்றதால நம்ம நோட்டில் எழுதுகிற மாதிரி எழுத முடியாது. நோட்டில் எழுதியிருந்தாலும் நான் ஒன்றும் ரொம்ப அழகெல்லாம் எழுத மாட்டேன், நார்மலாக எழுதுவேன். இருந்தாலும் இந்த அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக எழுதியிருப்பேன், இந்த அளவுக்கு மோசமாக எழுதியிருக்க மாட்டேன். ஓகே, ப்ரூஃப். என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா, இன் ட்ரையாங்கிள் ADE அண்ட் ட்ரையாங்கிள் ப்ரூஃப். அங்கே மேலே ப்ரூஃப் பண்ணது டு ப்ரூவ்னு கொடுத்ததுக்கு ப்ரூஃப் பண்ணுறோம். ட்ரையாங்கிள் ADE, ட்ரையாங்கிள் ABC. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கம்பேர் பண்ணி நம்ம ஏதாவது ஈக்குவலாக இருக்கா, இந்த லைன்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு தான் பார்ப்போம். ட்ரையாங்கிள் ABC தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்ச ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ADEனா அந்த மேலே இருக்கல குட்டி ட்ரையாங்கிள், அதுதான் ADE. இந்த பெரிய ட்ரையாங்கிள் தான் ABC. மேலே இருக்க குட்டி ட்ரையாங்கிள் இருக்குல்ல ADE, இதுதான் குட்டி ட்ரையாங்கிள். இந்த குட்டி ட்ரையாங்கிள் இதையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி சிமிலராக எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்படி பார்க்குறப்போ ட்ரையாங்கிள் ADEலையும் ABCலையும் டிஇயும் பிசியும் பேரலல், ஒரே லைன், அதாவது ஒரே பேஸ். ஒரே பேஸ் இருக்கப்போ அந்த டிஇ அண்ட் டிஇ பேரலல் டு பிசி. பேரலல், ஒரே பேஸ். ஒரே பேஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஏன்றது எதிர்க்க இருக்க, அதாவது மேலே அந்த டாப்பில் இருக்க ஏன்ற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்குது. ஏ இஸ் அ காமன் ஆங்கிள். சரிங்களா? ஏ வந்து ஒரு காமன் ஆங்கிள். எப்படின்னா இந்த இடத்த பாருங்க, இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கும் ஏ ஒரு ஆங்கிள் தான், இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் ஏ ஒரு ஆங்கிள் தான். ஸோ இது ரெண்டுத்துக்குமே அந்த ஏன்ற ஆங்கிள் வந்து காமனாக இருக்கு. அப்போது ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிச்சோன்னா ஏ சிமிலாரிட்டியில் ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆங்கிள் என்னன்னா இன்டர்னல், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ ரெண்டு ஆங்கிள் பேரலாக இருக்கப்போ, இந்த ரெண்டு லைன் பேரலாக இருக்கப்போ இது ஒரு இன்டர்னல் பைசெக்டார் பண்ணிச்சுன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்டர்னல் பைசெக்டார், இன்டர்னலாக ஆங்கிள் கட் பண்ணுறப்போ, இன்டர்னல் பைசெக்டாரில் இன்டர்னலாக கட் பண்ணுறப்போ அந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பேரலாக இது பண்ணுறப்போ.
அப்போ அப்படி பார்க்குறப்போ ஆங்கிள் ஏடிஇயும் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி. எதனால? ஏன்னா அது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, அது பேர் தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேயா? எதை வச்சு? பை ஏ சிமிலாரிட்டியில். இப்போ 2 ஆங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஆங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு, இங்கே ஒரு ஆங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு. 2 ஆங்கிளை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள். இந்த 2 ஆங்கிளை நம்ம ப்ரூவ் பண்ணதால 2 ஏஏ சிமிலாரிட்டி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏஏ சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் ஏடிஇயும் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ரெண்டும் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி, சாரி ஏசி. இது எங்கேருந்துடா எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி, சாரி ஏஇ பை ஏசி. ஏடி அதாவது இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் நான் தனித்தனியாக வரைகிறப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் மேலே இருக்க ட்ரையாங்கிள், இது மேலே இருக்க ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபுல் ட்ரையாங்கிள். இப்போ இதுக்கு மேலே இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது. அது என்னன்னா இதுதான். ஓகேங்களா? அது வந்து ஏடிஇ. நான் என்ன சொல்லிட்டேன், இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன் மீன்ஸ் இந்த ஏபி சைடும் இந்த ஏடியும் எனக்கு ஈக்குவல் தானே. அப்போ இந்த ஏசி சைடும் ஏஇ சைடும் எனக்கு ஈக்குவல் தானே. இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் தானே. அப்படி பண்ணுறப்போ ஏடி அதாவது இந்த சின்ன சைடு ஏடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஏஇ டிவைடட் பை ஏசி. இந்த 2 ரேஷியோவும் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை மட்டும் சொல்கிறேன். இது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடையாது. பட் ஆனால் இதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளேயே போகிறோம். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இந்த ஏடி டிவைட் பை டிபி ஏஇ பை இசி சின்ன ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளும் ஈக்குவல் அப்படின்னா ஏடி நம்மளுக்கு தெரியும், சின்ன ட்ரையாங்கிளோட சைடு. ஏபின்றது என்னன்னா பெரிய ட்ரையாங்கிளோட சைடு. இந்த ஏபின்றது பெரிய ட்ரையாங்கிளோட சைடு ஒரே லைனாவா இருக்கு. நீங்க பாருங்க இது எப்படி இருக்கு. ஏபின்றது ஏடி நடுவில் இருக்கு, ஏடி பிளஸ் டிபியா இருக்கு. ஸோ பெரிய ட்ரையாங்கிள் ஏபின்றது ஏடி பிளஸ் டிபியா இருக்கு. அதே மாதிரி சின்ன ட்ரையாங்கிள் ஏபி நார்மலா இருக்கு. அதே மாதிரி சின்ன ட்ரையாங்கிள் ஏசி சைடு பெரிய சைடோட பெரிய ட்ரையாங்கிளோட சைடு ஏசி நார்மலாவா இருக்கு, ஏஇ பிளஸ் இசியா இருக்கு. ஸோ ஏசி வந்து ஏஇ பிளஸ் இசி பிரிஞ்சிருக்கு. இப்போ பிரிஞ்சிருக்கிறதால நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் இல்லை, சாரி மேலே இருந்தால் தான் எல்சிஎம் பண்ணணும். எல்சிஎம்லாம் தேவையில்ல, ரெண்டுத்துக்கும் அது காமன் தான். ஸோ தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஏடி பை இந்த ஏடி பை டிபி வந்து இது இந்த ஏடி மேலே இருக்க ஏடின்றது ஏடிக்கும் சொந்தம் டிபிக்கும் சொந்தம். ஸோ ஏடி பை ஏடி ப்ளஸ் ஏடி பை டிபி. இதை தான் நான் தனித்தனியாக பிரித்து எழுதுறேன். ஏடி பை டிபி ஒரு ஸ்டெப் ரிவர்ஸ் போன மாதிரி, எல்சிஎம் பார்த்து நம்ம எழுதுவோம்ல அந்த ரிவர்ஸ் போன மாதிரி. ஏடி பிளஸ் டிபி ஈக்குவல் டு இந்த ஏஇ பை ஏஇ பை ஏஇ பை இசி, அந்த ஏஇ பை ஏஇ பிளஸ் ஏஇ பை இசி. இப்படி எழுதுறேன். இப்படி எதுனா இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போது 1 ப்ளஸ் ஏடி பை டிபி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஏஇ பை, ஒரு நிமிஷம், ஓகே சாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ பை ஏஇயை கேன்சல் பண்ணாலும் 1, ஸோ ஏஇ பை இசி.
சாரி ஏஇ பை 1 பை கேன்சல் பண்ணிட்டா 1 பை 1 வந்திருக்கும். அடுத்து ஏஇ பை இசி அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த ஏஇ பை இசி இந்த 1 ஓகே. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு தேவையானது வந்துச்சு. ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி தான் நம்மளுக்கு தேவை. அது வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம் இங்கே 1 இருக்கு எக்ஸ்ட்ரா. இந்த 1 என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த 1 அந்த பக்கம் போனால் -1 ஆகிடும். -1 ஆச்சுன்னா 1 - 1 ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு வரும். 1 - 1 கேன்சல் ஆகி 0ன்னு ஆகிடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவையானது இங்கே கிடச்சிச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். இதை போட்டால் முடிஞ்சிச்சு. ஓகே. இது வந்து என்னன்னா பிபிடி தியரம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பித்தாகரஸ் தியரம். அது வந்து ரொம்ப மெயினான தியரம். பித்தாகரஸ் தியரம் இது வந்து பிபிடி தியரம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பித்தாகரஸ் தியரம். அது ரொம்ப மெயினான தியரம். ரொம்ப மெயினான தியரம்னா அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும்ன்ற மீன்ஸ் ட்ரிக்னாமெண்ட்ரியில் வரும், நிறையா கான்செப்டில் வரும். நம்மளுக்கு அது கண்டிப்பாக நம்மளுக்கு புரிஞ்சாகணும் தெளிவாக. ஸோ பித்தாகரஸ் தியரம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. 9th படிச்சிருந்தீங்கன்னா அந்த தியரமோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். 9th படிக்கலை அப்படின்னா தெரிஞ்சிருக்காது. சரி ஓகே. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட சொல்லிடலாம். இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். பித்தாகரஸ் தியரம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரமாக பார்க்க போகிறோம். ஓகே. பித்தாகரஸ் தியரம் ஃபர்ஸ்ட் எத்தனை தியரம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். ஓகே. ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் ஒரு லைனை கஷ்டப்பட்டு போடணும்னு பார்க்குறேன். அந்த லைன் வரும். ஓகே. வந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் என்ன? இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தாகரஸ் தியரம்ல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைய போகிறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன? ஒரு ட்ரையாங்கிள். இப்படி ஒரு ட்ரையாங்கிள். இந்த மாதிரி கரெக்டா இந்த இடத்துல ஓகே. இப்போ கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இந்த இடத்துல கரெக்டாக 90 டிகிரி இருந்தால் தான் அந்த கர்வ் போடாமல் பாக்ஸ் மாதிரி போடும். இந்த மாதிரி 90 டிகிரியில் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேர் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் இருக்க ட்ரையாங்கிளில் தி ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்டனியஸ். ஓகே. இப்போ ஒரு டவுட் வரும். ஹைபாட்டனியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் பேர் தான் ஹைபாட்டனியஸ். ட்ரையாங்கிள். இப்போ இன்னொரு டவுட் வரும். அப்போ மிச்சம் ஆப்போசிட் எங்க? ஆப்போசிட் சைடு எங்க? அட்ஜசன்ட் சைடு எங்க அப்படின்ற இது வரும். ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா நீங்கள் போடுற டீட்டான்றது. நீங்கள் இந்த பக்கம் டீட்டா போட்டீங்க அப்படின்னா இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட்டாகவும் மீதி இருக்கிற சைடு அட்ஜசன்ட்டாகவும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பக்கம் டீட்டா போடுறீங்க, டீட்டா வந்து இந்த பக்கம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் டீட்டாக்கு ஆப்போசிட் இதுவாகவும் அட்ஜசன்ட் இதுவாகவும் இருக்கும். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் மாறும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த டீட்டா. பட் ஹைபாட்டனியஸ் மாறாது. ஹைபாட்டனியஸ் அங்கே தான் இருக்கும். எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். அது மாறவே மாறாது. ஸோ இது தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதும். ஹைபாட்டனியஸ் என்ன இது தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே. இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனியஸ். இந்த ஹைபாட்டனியஸை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனியஸ் வந்து
இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியஸ் எதுக்கும் ஈக்குவலா இருக்கு, ஈக்குவல் டு தி சம். சம்னா என்ன, ரெண்டு விஷயத்தை ஆட் பண்ணா சம், ரெண்டு விஷயத்தை மல்டிப்ளை பண்ணா அது பேரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்னா ரெண்டு விஷயத்த ஆட் பண்ண போறோம். அப்ப எதை நம்ம ஆட் பண்ண போறோம், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ண போறோம். சம் ஈக்குவல் டு ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் பண்ணா ஏதோ ஒரு இதை ஆட் பண்ணா கிடைக்க போகுது சம். சம் ஆஃப் தி squares of the other two sides. அப்ப என்ன, இந்த ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த ரெண்டு இதோட சம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்றோன்றதுல முக்கியம் இல்லை, அதுக்கு முன்னொரு முக்கியமானதுன்னா இந்த ரெண்டு இதோட ஸ்கொயர், இந்த ரெண்டு இதோட ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா இந்த ஹைபாட்னியஸோட ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது இங்க தெளிவா இன்னொரு டயக்ராம் போட்டலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைபாட்னியஸ் இங்க இருக்கு, ஹைபாட்னியஸ் இது வந்து ஆப்போசிட் வச்சுக்கோம், இது அட்ஜசன்ட்னு வச்சுக்கோம். என்ன சொல்றாங்கன்னா ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் வந்து ஈக்குவல் எதுக்குன்னா அட்ஜசன்ட்டுக்கும் ஆப்போசிட்டுக்கும் ஸ்கொயர் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணா இந்த ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த இதுக்கான தெளிவான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இந்த இதுக்கான தெளிவான ஸ்டேட்மெண்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுனாலே இந்த ஸ்டேட்மெண்ட் மனப்பாடமே இருக்கும் நேரம். ஓகே, இப்போ இதுல வந்து இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் புரியணுன்றதுக்காக வரைஞ்ச டயக்ராம். பட் இந்த தியரமுக்கு தேவையான டயக்ராம் வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, அது 90 டிகிரியில் வர இருக்கணும். ஸோ அதுக்கு எதாவது சொல்ல போறீங்க, அது நைட்டாக சாஞ்சிருக்கு அப்படின்னு, நானே அதை இது பண்ணிடுறேன். அது பண்ண மாட்டேங்குது. ஸோ ஓகே, இது 90 டிகிரின்னு வச்சு, இது கரெக்டாக இருக்கு. இப்போ 90 டிகிரியில் ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் என்ன பண்ணுறப்போனா இது எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 90 டிகிரி நம்ம போட மாட்டோம், ஒரு ட்ரையாங்கிளில் வரைஞ்சிட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரெயிட் லைனை போட்டு, ஓகே இது 90 டிகிரி, இந்த பக்கமும் 90, இந்த பக்கமும் 90, ஓகே 90. இப்போ ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் நான் என்ன பண்ணிட்டேன், டின்ற ஒரு இதை எடுத்து 90 டிகிரிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் என்னால் இதை வந்து ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் அப்படின்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் பண்ணிட்டேன். ஓகே, கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, given okay, given என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி ஏ ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ஏ வந்து இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏ வந்து 90 டிகிரின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 90 டிகிரி நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து 90 டிகிரி கரெக்டாக வந்து 90 டிகிரி. சார் 90 டிகிரினா கோடு தான் வரணும். 90 டிகிரி அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். கொடுத்துருந்தேன்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஏன்னா பிசி தான் ஹைபாட்னியஸ், 90 டிகிரி ஆப்போசிட்ல இருந்ததால பிசி தான் ஹைபாட்னியஸாக இருக்கப்ப நான் அதை வந்து என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணணும். அதோட ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டு சைடோட ஸ்கொயர் வந்து ஈக்குவல் ப்ளஸ் பண்ணா வரும் அப்படின்ட்டு, ஈக்குவலில் ப்ளஸ் பண்ணா வரும்ன்ட்டு. ஸோ இந்த ட்ரையாங்கிளை நான் ப்ரூவ் பண்ணணும். அதாவது இது மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க.
இப்படி கொடுத்துருக்கப்ப ஏபிசின்ற ட்ரையாங்கிள் 90 டிகிரி. இது 90 டிகிரினா 90 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்க இது வந்து ஹைபாட்னியஸு. இது ஹைபாட்னியஸ்னால் இது ஸ்கொயர் பண்ணுறப்போ எனக்கு இந்த ரெண்டு சைடோட ஸ்கொயர் பண்ணால் அதை ப்ளஸ் பண்ணால் வர ஆன்சர் இது இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? நான் நடுவில் ஒரு பைசெக்டார் ஒன்று போட்டுக்கிட்டேன். அது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கப்போ அதுவும் 90 டிகிரியாக தான் இருக்கும். பிரித்து ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கிறேன். அதாவது ஏடின்றது இப்போ நான் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன்? கன்ஸ்ட்ரக்ட்ன்றது நான் எனக்காக பண்ணுறது, ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பண்ணுறது. என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா ஏடி பர்பெண்டிகுலர். ஏன்னா இந்த ரெண்டு லைன் நடுவில் கரெக்டாக வருதா ட்ரையாங்கிளில், அந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணாலும் அது பேர் பர்பெண்டிகுலர். ஸோ பர்பெண்டிகுலர் டு பிசி. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கப்ப கரெக்டாக இங்கே ஒரு லைன் வருதா, இந்த லைன் இந்த ரெண்டு லைன் இல்லாத பாருங்களேன். இந்த ரெண்டு லைன் இல்லாத பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இது பைசெக்ட் பர்பெண்டிகுலர் டு பிசி. ஓகே, இப்போ நம்ம ப்ரூஃபுக்கு வந்துடலாம். ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். ப்ரூஃப் இன் ஒரு ட்ரையாங்கிளை ரெண்டா பிரிச்சாச்சு. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி and triangle ABD. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்றது காமனு, இல்லை ஏபிசியும் ஏபிடியும் ட்ரையாங்கிளும் எடுக்கிறோம். அதாவது இந்த ரெண்டா பிரிச்சதுல இந்த ட்ரையாங்கிளும் இந்த சின்ன ட்ரையாங்கிள் ரெண்டுத்தையும் எடுக்கல, இது ரெண்டுத்தையும் எடுக்கல. என்ன பண்ணுறோம்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள், ஒட்டுமொத்தமாக பெரிய ட்ரையாங்கிள், அது உள்ள இருக்க இது டீனே மார்க் பண்ணலையா, அது உள்ள இருக்க இந்த சின்ன ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இதை தான் பண்ணியிருக்கிறோம். சரியா? இது ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ணுறோம். பெரிய ட்ரையாங்கிள், இந்த ஏபிடி, இந்த சின்ன ட்ரையாங்கிள். அப்போ ஏபிசி, சின்ன ட்ரையாங்கிள், ஏபிடி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கம்பேர் பண்ணி பண்ணுறப்போ இதில் பிபி காமனாக இருக்கா? ஸோ ஆங்கிள் பி இஸ் காமன். ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன் ஆங்கிள் பி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிஏசியும், பிஏசி ஏன்றது 90 டிகிரி நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஆங்கிள் பிடிஏ ஸ்ட்ரெயிட் லைன் தானே பர்பெண்டிகுலரு டிஇ. ஸோ அப்போ அதுவும் 90 டிகிரி தானே, ரெண்டுமே 90 டிகிரி தான். இங்கே பாருங்கள், இது 90 டிகிரி ஏ ஆல்ரெடி வரைஞ்சது. அதே மாதிரி இங்கே பர்பெண்டிகுலர் வரைஞ்சோம்னா நம்ம, அப்போ டியும் 90 டிகிரி தான். ஸோ ரெண்டுமே 90 டிகிரி தான். அப்போது 90 டிகிரி 90 டிகிரின்னு ரெண்டாவது ஆங்கிளையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இதுவே போதும். பை ஏஏ சிமிலாரிட்டி, ரெண்டு ஆங்கிளை ப்ரூவ் பண்ணதால ஏஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஏபிசியை நான் எதுக்கு சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்? ட்ரையாங்கிள் ஏபிடிக்கு சிமிலர் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, அப்போ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏபி பை பிடி ஈக்குவல் டு பிசி பை ஏபி. ரெண்டும் சிமிலர் தானே. ஏபி பை பிடி ஈக்குவல் டு பிசி பை ஏபி. ஏபி பை ஏடி இங்கே இருக்கு பாருங்க. ஏபி பை, இருங்க தெளிவாக பக்கத்துலேயே காட்டியேன். இப்போ பாருங்க, ஏபி இந்த லைன் ஏபி பை பிடி ஈக்குவல் டு பிசி பை ஏபி ஈக்குவலா? இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த பெரிய ட்ரையாங்கிள் உள்ள இருக்கிற சின்ன ட்ரையாங்கிள் தான் கம்பேர் பண்ணோம். அப்போ சின்ன ட்ரையாங்கிள் எந்த சைடும் பெரிய ட்ரையாங்கிள் எந்த சைடும் ஈக்குவல் தானே ரேஷியோ படி பார்க்குறப்போ. இன்னும் ஒரு சில பேருக்கு இது புரியல இங்கே அது இடிக்குதுன்னா தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே இருக்க சின்ன ட்ரையாங்கிளை தான் கம்பேர் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ
இந்த சைடும் இந்த சைடு இது பை இந்த சைடும் இது பை இந்த சைடும் ஈக்குவலாக தானே இருக்கும். அதுதானே இது, அதுதான் நம்ம இதே தான் நம்ம பண்ணுறோம். அப்போ பண்ணியிருந்தா ஓகே, இப்படி பண்ணியிருந்தா இப்போ என்ன சம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபி வந்து ஓகே இதை வச்சு பண்ணுறப்போ இந்த ஏபி வந்து மல்டிப்ளை ஆகுது, இந்த பக்கம் போகுது. பிடி வந்து இந்த பக்கம் வருது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ ஏபி இன்ட்டு ஏபி வந்து ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு ஏடி, டி கிடைக்குது. சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஒரு பெரிய ட்ரையாங்கிளில் இந்த சைடு இருக்க சின்ன ட்ரையாங்கிளில் பண்ணப்போ நம்மளுக்கு ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு ஏடின்னு கிடைக்குது. இதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த சைடு பண்ணோமா, இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு இருக்க சின்ன ட்ரையாங்கிள், இப்போ இந்த சைடு இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி பண்ணுறப்போ அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏடிசியும் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் பண்ணால் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பெரிய ட்ரையாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி சின்ன ட்ரையாங்கிள், இது ரெண்டுத்துலையும் பார்த்தா சின்றது சிசி வருதா. ஸோ ரெண்டுத்துலையும் சிசின்னு வருதா, சின்றது காமன், சி இஸ் காமன். ஒரு ஆங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் அதே மாதிரி தான். ஒரு இது 90 டிகிரி டின்னு பிரித்தா டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆங்கிளுக்கும் டி தான், அந்த பக்கம் ஆங்கிளுக்கும் டி தான். அப்போ ஏவும் 90 டிகிரி, டியும் ஆங்கிள் பிஏசியில் ஏ 90 டிகிரி, ஆங்கிள் பிஏசியில் ஏ 90 டிகிரி அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிசியில் டி 90 டிகிரி. ஸோ அப்படி பார்க்குறப்போ இது ரெண்டுமே வந்து 90 டிகிரி. ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டி இதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ரெண்டு ஆங்கிள் பை ஏஏ சிமிலாரிட்டி triangle ABC similar to triangle ADC ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்படி ப்ரூவ் பண்ணியிருந்தனா BC by AC equal to AC by DC. இப்போ பாருங்க புரியும். angle BC by AC equal to angle AC by DC. ஏன்னா 90 டிகிரி இங்கே தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் பண்ணுவா இது பை இது ஈக்குவல் டு இது பை இது. அப்படி பண்ணியிருந்தோம்னா நடா இது இதுன்றதுன்னு பார்க்காதீங்க, அந்த டயக்ராம் பார்த்தா தெளிவாக புரியும் அது இது இதுன்றதெல்லாம். BC by DC. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை, இதுலேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் BC into DC equal to AC square, AC into ACல, ஸோ AC square. ஓகே, இது வந்து என்னன்னா செகண்ட் ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சா செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் 1 and 2. 1 and 2 நான் ஆட் பண்ணனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் பிசி இன்ட்டு டிசி, இப்படி கிடைக்கும். இந்த கிடைச்சதுல பிசி பிசி ரெண்டுத்துலையுமே இருக்குது, அதாவது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ பிசி பிசியை நான் காமனாக எடுத்தேன்னா உள்ள எனக்கு என்ன இருக்கும், பிடி ப்ளஸ் டிசின்னு இருக்கும். பிடி ப்ளஸ் டிசின்னு அது இங்கே பாருங்கள், பிடி ப்ளஸ் டிசி. பிடி ப்ளஸ் டிசி பண்ணால் என்ன கிடைக்கும், பிசி தானே வரும், பிடி ப்ளஸ் டிசி பிசின்னு வரும். ஸோ அப்போ பிடி ப்ளஸ் டிசிக்கு பதிலாக நான் இங்கே என்ன போட்டுக்கிறேன்னா பிசி ஈக்குவல் டு பிசி திருப்பி பிசியே போட்டுக்கிறேன், பிசி இன்ட்டு பிசின்னு போட்டுக்கிறேன். ஸோ பிசி ஸ்கொயர் ஆகிடும் அது. அப்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் என்ன கிடைக்குது, பிசி ஸ்கொயர். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோம், ப்ரூவும் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா, கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, திருப்பி இந்த டயக்ராமை திருப்பி மேலே வச்சிரும்.
இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரம். இதை வச்சு தான் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே வரும். கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் தான் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி கான்செப்ட் படி பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இவ்வளோதான் வந்து உங்களுக்கான 3 தியரம். ஓகே, தேங்க்யூ.